பிரைட்ஸுக்கு மேக்கப் போடுறது ஓகே. அது வந்து ஒரு அழகுபடுத்துறது. அவங்களுக்கு ஹேர் இருக்கும், ஃப்ளவர்ஸு, ஜுவல்ஸு அந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு. ஒரு அவுட்லுக் கொடுக்கும். க்ரூம் மேக் ஓவர் நீங்க பண்றீங்களா? க்ரூம் மேக் ஓவர் பண்ணி எதை வந்து ஹைலைட் பண்ணி காட்டலாம்? அதில் என்ன அவுட்புட் கிடைக்கும்? மெயினாக வந்து க்ரூம் மேக்கப்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து சம் டார்க் சர்க்கிள்ஸோ இல்லை அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது நேச்சுரலாக அவங்க கலருக்கு கொண்டு வந்து காட்டலாம். ஓகே. ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ஃபீச்சர்ஸ்லாம் வந்து என்ஹான்ஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப நேச்சுரலாக சட்டிலாக தான் தெரியணும். அதே மாதிரி லிப்ஸுமே அவங்களுக்கு கலர் கரெக்ஷன்ஸ் பண்ணணும்னா அது வந்து நேச்சுரலாக எப்படி லிப்ஸ் இருக்குமோ அந்த கலர் கரெக்ஷன் பண்ணி நம்ம காட்டலாம். இது மெயின் திங் இன் மேக்கப். இப்போ ஹேர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹேர் பவுன்ஸியாக தெரியணும். ஸோ அந்த மாதிரி தெரியணும்னா அந்த பவுன்சி லுக் வந்து நம்ம ஹேர் கொண்டு வந்துடலாம். அவங்க ஆல்ரெடி ஹேர் கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு ஆப்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டைல் வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது பண்ணாலே வந்து க்ரூம் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக இருப்பாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் பண்ணால் தான் கொஞ்சம் நேச்சுரலாக அந்த அவுட்புட் வந்து நீட்டாக இருக்கும். நீட்டாக இருக்கும். இல்லைன்னா கொலாப்ஸ் ஆகிடும். ஆமாம், கொலாப்ஸ் ஆகிடும். Okay, thank you for the information. Thank you.